வந்து பார்த்தா இவங்க தான் இது வரைக்கும் கலத்தூர் மக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் தோண்ட விடாம இருக்காங்க. எங்க பார்த்தாலும் தோண்டி அள்ளிக்கிட்டு இருந்தா தண்ணி கூட குடிக்க சொன்னா தண்ணி குடிச்சு பார்த்தா தண்ணி டேஸ்ட். அவங்களுக்கு எவையக்கேடு கேட்டா என்ன, யாருக்கோ கொண்டு போய் கொடுக்க போறா மக்கள் பேசுறாங்க. இங்க சம்பாரிச்சிட்டு இந்த மணல் அள்ளி உங்களுக்கு ஒரு பங்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பங்கு, இந்த பங்கை கொடுத்து யாருக்கோ கொண்டு போய் கொட்டுறதை விட எங்க வயதுல எங்க அடிக்கிறதுக்கா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படிமா பேச, என்னுடைய தாழ்மையான வணக்கம். அந்த மக்களுக்கு 40 பேரை நீங்க பிடிச்சிட்டு போனீங்க. தமிழக அரசுக்கு காவல்துறைக்கும் நான் வேண்டதெல்லாம் என்னன்னா, அந்த மக்களுக்கு நீங்க விடுதலை வாங்கி கொடுக்கணும். விடுதலை தான் முக்கியம். பத்திரிகை நண்பர்கள் மூலம் ஏன் சின்ன திரைமுறை சொல்றேன்னா, இது போய் சேரும், காவல்துறைக்கு போய் சேரும், அரசாங்கத்துக்கு போய் சேரும் என்பதுக்காகத்தான் சொல்லுகிறேன். மக்களை நீங்க புரிஞ்சுக்கணும். சின்ன திரை தேவையில்லாம அவன் பாட்டு எப்படி அழுகுறாங்க, நீங்களே எடுத்திருக்கீங்க, இப்படியா அனுப்பிங்க. நான் என்ன சொல்றேன், இந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசியல் நம்மளுக்கு வேணும். இந்த தேர்தல் நடக்க போகுது, இப்ப ஜெயிக்கலாம், அது வேறு, ஜெயிப்பாங்க. ஏன்னா ஒரு ஆள் ஜெயிக்கிறக்கா பாருங்க, இருக்கிற எல்லாருமே அறிக்கை நகரில் புரிஞ்சிருக்காங்களாம். ஏன்னா அவங்க அம்மா ரெக்கார்டு பிரேக் பண்ணும், ஜெயலலிதா ரெக்கார்டு பிரேக் பண்ணணும், ரெக்கார்டு பிரேக் இதுல யாராவது ஒரு ஆள் டெபாசிட் அதுக்காக இதுல புரிஞ்சிருக்காங்க. என்ன பெரிய ரெக்கார்டு பிரேக் 6 மாசத்துல போயிட்டு தேர்தல். வேற நீங்க உங்க சந்தேகம் எல்லாம் சார், 2 ஆட்சியிலுமே மணல் கொள்ளை நடக்குது, அதை பத்தி உங்களோட 2 ஆட்சியிலையுமே 2 ஆட்சியிலும் மணல் கொள்ளை. அடுத்த ஆட்சி 6 ஆட்சி வருது, நிச்சயமாக மணல் கொள்ளை எல்லாம் இருக்காது. 6 ஆட்சி வரும் நம்மளுக்கு தெரியாதுல்ல. தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்களுக்கு ஒரு சட்டம் இல்ல, இவங்களுக்கு வேற சட்டம், பொதுமக்களுக்கு வேற சட்டம் இருக்கு இல்ல, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. அப்புறம் என்ன, அந்த சட்டத்தை இவங்களுக்கு மேல இப்படி அவன் சொல்லி திட்டான்னு போலீஸ்காரங்க மேலே போட்டா சரியா போச்சு கேஸ். ஊர் மக்களுக்கு தான் வந்து மணல் குவாரி தானே ஒரு 2 நாள் வரைக்கும் பாத்துக்கிறேன்னு இருக்காங்க எங்க கட்சிக்காரங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப வருவேன், திரும்ப வந்து உட்காரு. அதுக்குள்ள இவங்க வந்து ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆயிட்டா சரி, காம்ப்ரமைஸ் ஆகலை என்றால் திரும்ப வந்து உட்காரு. அன்னைக்கு தான் நீங்க பாக்கலாம். அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் மாற்று மணல் திட்டம் எங்க இருக்கு? இல்ல அவங்க அறிவிச்சாங்க ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. மணல் திட்டங்கிற எங்க இருக்கு? எங்க இருக்கு மாற்று மணல் திட்டங்கிறது? எங்க இருக்கு? நீங்க சொன்னீங்கன்னா தானே புரியும். ஏன்னா மாற்று மணல் திட்டங்கிறது என்ன? இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல ஒரே நாள் பில்டிங் எல்லாம் கட்டலாம், எல்லாமே கலந்து இருக்குங்கிற. ஆனா கேரளால 6 நதியில் மண்ணல்ல கூடாதுங்க. ஆந்திராலையும் மண்ணல்ல கூடாது. ஆந்திரால கடல் மண்ணை மாத்திரம் அள்ளுறாங்க. அள்ளி இங்க கொண்டு வந்து நிக்க கூடாது. ஏன் அதெல்லாம் நீங்க பார்க்கணும். நம்ம மண்ணை காசு அநியாயமா இவங்க கவர்மெண்டே அனுப்புறதான் நீங்க சொல்றோம்.